ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா மலக்கப்பாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். மலக்கப்பாரா வந்து அதிரப்பள்ளியிலிருந்து வால்பாறை போற ரூட்ல இருக்கிற செக் போஸ்ட்டுங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர். இந்த பக்கம் வந்து அங்க தெரியுது பாருங்க. ஸோ அந்த செக் போஸ்ட் வந்து கேரளாது, இந்த செக் போஸ்ட் வந்து தமிழ்நாடு. இந்த கிரீன் கலர் எல்லாம் வந்து தமிழ்நாடுது, அந்த பக்கம் கேரளா. ஓகேவா? ஸோ அதிரப்பள்ளியிலிருந்து வால்பாறை போகிற வழியில் இந்த பாயிண்டோட வந்து கேரளா முடிஞ்சு தமிழ்நாடு ஆரம்பிக்குது. நம்ம மலக்கப்பாறாலிருந்து வால்பாறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் நான் வந்து டைரக்ட் பஸ் எடுக்கலான்னு நினச்சேன் அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறைக்கு. பட் டைம் ஆகும்னு சொன்னதுனால சரி ஃபஸ்ட்டு மலக்கப்பாறை வந்துடுவோம், இங்கேருந்து பஸ் பிடிச்சிடலான்ட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாலக்குடி பஸ்ஸஸ். சாலக்குடியிலிருந்து மலக்கப்பாறா வரைக்கும் வர பிரைவேட் பஸ்ஸு கேரளாக்குள்ளே நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம். சாலக்குடியிலிருந்து மலக்கப்பாறா வர கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு தமிழ்நாட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு இங்கே இருந்து வால்பாறை போகிறதுக்கு, அதாவது மலக்கப்பாறை செக் போஸ்ட்ல இருந்து வால்பாறை போகிறதுக்கு பஸ் இன்னும் வரல. தமிழ்நாட்டில் இருந்து பஸ் வருமா இல்லை நம்ம அடுத்த பஸ் சொன்னாங்க கீழே சாலக்குடியிலேருந்து வால்பாறை வரைக்குமே போகிற பஸ்ஸு, அந்த பஸ்க்கு வெயிட் பண்ணுமான்னு தெரியல. எந்த பஸ் ஃபஸ்ட்டு வருதோ அந்த பஸ் பிடிச்சி நம்ம வால்பாறை ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மலக்கப்பாறாவில் வந்து நிறையா டீ எஸ்டேட்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கிருந்து வந்து பொள்ளாச்சி தாலுக் ஸ்டார்ட் பண்ணிடும். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக் வால்பாறை உட்கோட்டம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவோட சோலையார் ஃபாரஸ்ட் டிவிஷன், வளச்சல் ஃபாரஸ்ட் டிவிஷன். ஸோ இவ்வளவுதாங்க பார்டர், ஸ்டேட் பார்டரு. இது தமிழ்நாடு, அது கேரளா. சூப்பர் இல்லை? ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து மலக்கப்பாறா வரைக்கும். லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ பஸ்ஸு வந்து திரும்பிட்டு கேரளாக்குள்ளே நின்றுட்டுருக்கு. மறுபடியும் வந்து மலக்கப்பாறாலேருந்து சாலக்குடி போக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வழியாக போகும். நாம் ஆக்சுவலாக அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து டைரக்ட் பஸ் எடுக்கலான்னு நினச்சேன், பட் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதனால சரி மலக்கப்பாறா செக் போஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வேறு பஸ் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. ஸோ டீ எல்லாம் விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு மலக்கப்பாறா வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா டீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த பக்கம் பாருங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம் ஷேக்கல்முடி காவல் நிலையம் ஓட செக் போஸ்ட்டு தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, சாலக்குடியிலிருந்து மலக்கப்பாறா வரைக்கும் வர கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. இதுவும் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வழியாக தான் வரும். ஓகேவா? ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறதுக்கு நீங்கள் வால்பாறையிலிருந்து நிறைய பஸ்ஸஸ் கிடையாது. அதனால தமிழ்நாட்டிலிருந்து பஸ்ஸில் வர்றது வந்து நாட் அட்வைசபிள். நீங்கள் சாலக்குடி வந்துட்டு கேரளா பாலக்காடு வழியாக, கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம், அங்கேருந்து நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் பிடிச்சிக்கலாம். அல்லது இந்த மாதிரி சீனிகாஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும் அதிரப்பள்ளி வரைக்கும், அந்த பஸ் பிடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரூட்டை உங்களுக்கு விளாக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பஸ் ஜேர்னி அதிரப்பள்ளி டு வால்பாறை. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ பஸ் வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இது நம்ம செக் போஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 25 கிலோமீட்டர், பொள்ளாச்சிக்கு 82, ஊட்டிக்கு 213, கொடைக்கானலுக்கு 201 கிலோமீட்டருங்க. தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் வால்பாறை போகிற பஸ்ஸுக்கு. வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய பைக்கர்ஸுங்க நல்லா சூப்பராக பைக்கிங் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த ரூட் ட்ரை பண்ணாமல் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சூப்பராக பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வழியாக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்த்துட்டு சாலக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும். இல்லை அதிரப்பள்ளி வரைக்கும் வந்துட்டு திரும்பி கூட வந்துக்கலாம். எப்படி பிளான் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மக்கள் உள்ளே போயிட்டு வராங்க பாருங்கள், காரில் பைக்கில்னு நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க.
டைம் 4:15 ஆகுதுங்க. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு நமக்கு வால்பாறைக்கு பஸ் வர. தமிழ்நாடு பஸ் வரலைங்க. தமிழ்நாடு பஸ்க்கு இங்கிருந்து 3 கிலோமீட்டர் போகணுமா. ஷோலையார் டேம் பக்கத்துல இருந்து பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி எதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்துட்டு ½ அன் அவர் தான் வெயிட்டிங் டைம்ன்ட்டு இங்கேயே இருந்தாச்சு. நிறைய செக்கிங் பண்ணுறாங்க செக் போஸ்ட்டில். பாட்டிலெல்லாம் கொண்டு வந்தால் அவ்வளோதான் பிடிச்சிப்பாங்க. ஸோ ஒருவேளை இந்த வழியில் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க அண்ட் பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு வராதிங்க. செக்கிங் பயங்கரமாக பண்ணுறாங்க இங்கே செக் போஸ்ட்டில். அந்த குட்டி பாருங்களா கார் மேலே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறான். ஸோ கியூட். சடனாக கிளைமேட் மாறிடுச்சு. மழை வர மாதிரியே இருக்குங்க மேகமூட்டமா. நிறைய பைக்கர்ஸ் வராங்க. பைக்ஸு கார்ஸ் எல்லாம் நிறைய வருது. இங்கே பாருங்க நம்ம கேரள மக்கள் தான் சாலக்குடியிலேருந்து வால்பாறை வருவாங்க போல. நம்ம மக்களும் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற மக்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க இந்த செக் போஸ்ட் வழியா. இங்கிருந்து சிலிண்டர் டெலிவர் பண்ணுற வேனெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். லாரி எல்லாம் மலை மேலெல்லாம் போய் மலை கிராமங்களுக்கு சிலிண்டர் சப்ளை பண்ணுற லாரி இது. ஸோ செக் போஸ்ட்டில் கேரளாக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி டீ ஷாப்ஸு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஹோம் ஸ்டேஸ் ஒரு 2-3 இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ரெய்னி சீசன் ஆகிடுச்சு மலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹோம் ஸ்டேலெல்லாம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஏடிஎம்மும் இருக்குது நடு வழியில். ஸோ 2 வழி இருக்குது வால்பாறை போகிறதுக்கு. இந்த கீழே வழியில் போனால் டேம் வழியாக போகுமா. இந்த மேலே போகிற வழியிலையும் போகலாம். இந்த சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ரூட் வந்து கொஞ்சம் இன்னும் ரோடு சரியில்லைங்களா. இந்த சிலிண்டர் போகிற வழி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஷோலையார் டேம் வழியாக வால்பாறை போகிற ரூட் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பஸ் இந்த வழியாக தான் போக போகுது. சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி வழியாக வால்பாறை போகிற பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு மேலே போகிற ரோடு வழியாக போயிடுவானா இந்த செக் போஸ்ட்லேருந்து, மலக்கப்பாரா செக் போஸ்ட்லேருந்து. வெயிட் பண்ணுவோம் பஸ் வரட்டும். நம்ம வந்த பஸ் கிளம்பிடுச்சுங்க சீனிகாஸ். வழி மேல் விழி வைத்து காத்திருக்கோங்க. 4:30 இன்னும் பஸ்ஸை காணோம். வர்ற வழியில் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்குது, அதனால லேட்டாக வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கம் நம்ம வடக்கு நண்பர்களுங்க மலை மேலே வரைக்கும் எஸ்டேட்டில் வரைக்கும் வந்து வேலை பார்க்குறானுங்க. ஸோ இங்கே வந்து பன்னிமேடு டீ எஸ்டேட் இருக்குங்க. டாடா காஃபி லிமிட்டெடோட பன்னிமேடு டீ எஸ்டேட் தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளாக்குள்ளே 2 பார்டர் எஸ்டேட்டுக்கு கிடையாது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து பன்னிமேடு எஸ்டேட் தான். மலைத்தொடர்கள் ஃபுல்லாக கேரளா தமிழ்நாடு பார்டர் மலைகளில் மேலே ஃபுல்லாக நிறைய பன்னிமேடு எஸ்டேட் இருக்குது. நம்ம பன்னிமேடு எஸ்டேட் வழியாக தான் வால்பாறை போவோம் நம்ம கேரளா ப்ரைவேட் பஸ்ஸில். ஸோ இதெல்லாம் வால்பாறை டவுன்லேருந்து நம்ம மலை மேலே போகிற கிராமத்தில் இருக்கிற டேம்ஸ்க்கு கிராமங்களுக்கெல்லாம் போகிற டவுன் பஸ்ஸுங்க. வால்பாறை டவுன் பஸ் இது. நம்ம ஊட்டியில் இருக்கிற மாதிரியே ப்ளூ கலர் காட் செக்ஷனில் ஓடுற பஸ்ஸுங்க. க்யூட்டாக இருக்குல்ல. நம்ம வால்பாறை போகிறக்கு பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போய் போட் பண்ணலாம். ஸோ வால்பாறை முடி சோலையார் டேம் புதுக்காடு போகிற பஸ்ஸுங்க வால்பாறையிலேருந்து. வாங்க கிளம்பலாம்.
நம்ம மலக்கப்பாறால இருந்து கரடு முரடான பாதைகளை கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் வால்பாறை டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. கம்ப்ளீட்டா எஸ்டேட் தாங்க. நம்ம கேரளா செக் போஸ்ட் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரானுமே எங்க பார்த்தாலுமே வந்து எஸ்டேட்ஸா தான் இருக்கு. ஃபுல் டீ எஸ்டேட்ஸுங்க. டாடா, அதுக்கப்புறம் என்னென்னமோ கம்பெனிஸ் டீ எஸ்டேட்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப ரம்யமா இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் நம்ம ஈவினிங் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால செம்ம கிளைமேட்டா இருக்குங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சூப்பரான சாங் என்னோட வாய்ஸ்ல ஓடி போகாம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும், ஓகேவா? மழைக்காற்று வந்து தமிழ் பேசுதே, மலைச்சாரல் வந்து இசை பாடுதே, மலரோடு வந்து உரையாடுதே, என்னோடு நீயும் பேசடே. மலைக்காற்று வந்து தமிழ் பேசினான், மலைச்சாரல் வந்து இசை பாடினான், மலரோடு வந்து உரையாடினான், உன்னோடு நானும் பேசுவேன். உள்ளோடு இரவில் பனி தூங்குமே, சொல்லோடு கவியின் பொருள் தூங்குமே, கல்லோடு மறைந்த சிலை தூங்குமே, தூங்காது நமது தீபமே, தூங்காது நமது தீபமே. கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே, உடல் கொண்ட ஜீவன் போனாலுமே, முடியாத அன்பம் முடிந்தாலுமே, முடியாது நமது பந்தமே, முடியாது நமது பந்தமே. மலைக்காற்று வந்து தமிழ் பேசுமா, மலைச்சாரல் வந்து இசை பாடுமா, மலரோடு வந்து உரையாடுதே, என்னோடு நீயும் பேசடி, என்னோடு நீயும் பேசடி. சூப்பரா இருந்துச்சுங்களா? சோ நாம மலக்கப்பாறையில இருந்து வால்பாறை போற வழியில நம்ம ஒவ்வொரு பெண்டு கிராஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு மலைகளும் தாண்டும் போதும் நம்ம பாக்குற வியூ வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நமக்கு டீ எஸ்டேட்ஸ் தான். அங்கங்க வந்து மலை உச்சி மேல நிறைய ஃபாரஸ்ட்ஸ் இருக்கு. ஃபுல்லா பனி படர்ந்துட்டு மேகம் தவழ்ந்துட்டு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த டீ எஸ்டேட்ஸ்ல வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களோட குட்டி குட்டி காலனிஸ் இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி வால்பாறை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லைக் பாதிக்கு மேல பாப்புலேஷன் வந்து டீ எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறவங்களா தான் இருக்கும். ஸோ அவங்களோட கிராமங்கள், அந்த கிராமத்துக்கு சேர்ந்த குட்டி குட்டி கோவில்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க வால்பாறை மலைகள் மேல. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ்ல வால்பாறையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹில் ஸ்டேஷன்னே சொல்லலாம். நாம இப்போ வால்பாறை டவுன் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டவுன் முனிசிபாலிட்டி சேர்ந்ததுதான் வந்து இந்த டவுன் பஸ், குட்டி குட்டி காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸஸ்ங்க. இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு ரூட்டு. நிறைய மக்கள் வந்து விளாக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் தமிழ் யூடியூப் சேனல்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். மலக்கப்பாறையில இருந்து வால்பாறை போற ரூட்டு வேற லெவலுங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் வந்தா, நான் ஊட்டி போறப்பவும் வந்து ஊட்டியில இருக்கிற குட்டி குட்டி வில்லேஜஸ்க்கு இந்த மாதிரி காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணியிருந்தேன். நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் ஊட்டி கோத்தகிரி பக்கத்துல இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். அதே மாதிரி தான் நம்ம வால்பாறையிலையும் ட்ரை பண்றோம், குட்டி குட்டி வில்லேஜஸ்க்கு ஓடுற பஸ் ரூட்ஸ்ல. ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம வால்பாறை டவுன் நோக்கி போயிட்டு இருக்கோங்க.
நம்ம வால்பாறை மலைகள் மேல போயிட்டு இருக்கிற இந்த பஸ் பயணம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு மலைக்குன்றுகளையும் தாண்டும் போது ஒவ்வொரு பக்கமும் அவ்வளவு அழகுங்க. அப்பா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த சூப்பரான ஈவினிங் ஜேர்னில இன்னொரு சாங் உங்களுக்காக. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே, உதயமானதே புதிய கோலமே, விழுவிலும் வர்ண ஜாலமே, நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே, 100 வண்ணங்களில் சிரிக்கும் பனி தூங்கும் புஷ்பங்களே, ஆசை எண்ணங்களில் மிதக்கும் அடியேனை வாழ்த்துங்களே, வானவெளியில் வளம் வரும் பறவை நானும் அது போல் எனக்கு என்ன கவலை, காற்று என் பக்கம் வீசும் போது காலம் என் பேரை பேசும் போது வாழ்வு எனது வாசல் வருது, நேரம் இனிதாக யாவும் சுகமாக, கோவில் சிற்பங்களை பழிக்கும் அழகான பெண் சித்திரம், கோடி மின்னல்களில் பிறந்து ஒளி வீசும் நட்சத்திரம், கூட எனது நிழலென வருமோ, நாடும் இனிய நினைவுகள் தருமோ, பாவை கண் கொண்ட பாசம் என்ன, பார்வை சொல்கின்ற பாடம் என்ன, நீல மலராய் நேரில் மலர, நானும் தடுமாற நெஞ்சம் இடம் மாற, கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே, உதயமானதே புதிய கோலமே, விழிகள் யாவிலும் வர்ண ஜாலமே, நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதானே. ஸோ என்னோட ஓன் வாய்ஸ்ல பாடுற சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல கர்ண கொடூரமா இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ நாம் இப்போ குட்டி குட்டி கிராமங்களை தாண்டி போயிட்டு இருக்கோங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் டீ எஸ்டேட்ஸாவே தான் இருக்கு. வால்பாறை ஃபுல்லாவே வந்து காடுகளே இல்ல போல் இருக்குங்க. இங்க இருக்கிற டைகர் ரிசர்வ்ல இருக்கிற புலிகள் எல்லாம் வந்து என்ன செய்யும், எங்க இருக்கும்னு தெரியல. ஒரு பக்கம் நம்ம வந்து அழகா ஒவ்வொரு மலைக்குன்றுகளையும் தாண்டி போகும்போது பச்சை பசேல்னு இருக்கிற டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போனாலும், இன்னொரு பக்கம் இத்தனை மலைகளையும் நம்ம டீ எஸ்டேட்ஸா மாத்தி வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் ஆனமலை டைகர் ரிசர்வ்னு சொல்றாங்க. பட் ஆனா மேல இருக்கிற மலைகள் ஃபுல்லாவே வந்து இவ்வளவு என்ன சொல்றது, இதுவும் ஃபார்மிங் தானே. டீ எஸ்டேட்ஸும் வந்து விவசாயம் பண்ற இடம் தானே இல்லையா? ஸோ அத்தனை மலங்காடுகளையும் வந்து நாம இப்படி விவசாயம் பண்ற பூமியா மாத்தி வச்சுட்டா இங்க இருக்கிற உயிரினங்களுக்கு, காட்டு விலங்கினங்களுக்கு அதுகளோட வீடுக்கு எங்க போகும் இல்லையா? ஸோ நம்ம வால்பாறையில நிறைய கேள்விப்படுறோங்க, யானைக ஊருக்குள்ள புகுந்துருச்சு, காட்டு யானைக வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம தான் வந்து அதுகளோட காட்டுல வந்து டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் வச்சு என்ன சொல்றது ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக வாழ்ற இடங்கள்ல தான் நாம வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு யானைகள் வந்துருச்சு, டீ எஸ்டேட்குள்ள வந்துருச்சு, என்ன சொல்றது வாழ்விடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்றது வந்து நியாயமே இல்லைன்னு எனக்கு தோணும். ஏன்னா வால்பாறை சைடு வந்து நம்ம நிறைய இந்த இஷ்யூஸ் பார்ப்போம். எஸ்டேட்டுக்குள்ள யானை புந்து பிரச்சனை ஆயிடுச்சு, சில சமயம் யானை மனுஷங்களை கொல்ற மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய பேப்பர்ஸ்ல பார்ப்போம். பட் ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இங்க பாருங்களேன், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எல்லா மலைகளுமே எல்லா வேலிஸுமே டீ எஸ்டேட்ஸா தாங்க இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நாம இதை வந்து ஆனமலை ரிசர்வ்டு டைகர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம், ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். ஸோ அப்படி ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இந்த அளவுக்கு வந்து கமர்ஷியலா ஒரு டீ எஸ்டேட்ஸ் நாம வச்சுட்டு, அப்ப அதனோட வாழ்வாதாரத்துக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நாம யோசிக்கணும் இல்லையா? ஸோ அங்கங்க சின்ன சின்ன பேக்கெட்ஸ்ல தான் வந்து குட்டி குட்டி ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா? மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50% மேல ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸா தாங்க இருக்கு.
ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, நம்ம யானைகள் வழித்தடங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. ஸோ அந்த ஏரியாஸா தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஏரியாஸ்ல நாம தான் வந்து நிறைய எஸ்டேட்ஸை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து வனவிலங்குகள் வரத்தான் செய்யும். ஸோ இந்த இஷ்யூஸ் தவிர நம்ம இப்போ குளோபல் வார்மிங் அது இதுன்னு பார்க்குறோம். இப்போ வயநாடு இஷ்யூ எல்லாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் வரப்போற காலங்கள் வந்து நிறைய பெருமழை காலங்களா இருக்கும், நிறைய வெயில் அடிக்கும். அப்படிங்கும் போது இருக்கிற சின்ன சின்ன எக்கோ ரிசோர்ஸ், அதாவது பயோடைவர்சிட்டி ரொம்ப ரிச்சா இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இவ்வளவு டீ எஸ்டேட்ஸ் நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விதான் வந்து என்னோட மனசுக்குள்ள பெருசா எழுது. பட் ஆனா இத்தனை மக்கள், இத்தனை கிராமங்கள், இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும்போது இவங்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ் நம்பிதான் இருக்கு அப்படிங்கிற பெரும் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மக்களோட வாழ்வாதாரம் நாம ஈஸியா சொல்லிடலாம் பார்த்துட்டு. பட் ஆனா இந்த மக்கள் நினைச்சு பார்த்தா, இவங்களோட நிலையில இருந்து நினைச்சு பார்த்தா நம்ம குளோபல் வார்மிங் அது இதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தொழில் வேணும். இவங்க இதை நம்பிதான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து மேலோங்கி இருக்கு. ஸோ இப்போ நம்ம எஸ்டேட்ஸ்குள்ள இருக்கிற ஒரு டவுனுங்க, ஒரு குட்டி டவுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஸ் அப்படின்னு சொல்ற ஊரு. ஸோ அந்த ஊரை தான் தாண்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மலக்கப்பாறாலிருந்து வால்பாறை போகும்போது இருக்கிற ஒரே குட்டி டவுன் மாதிரி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஏரியானா அது இந்த முடிஸ் டவுனு. இதுக்கப்புறம் வால்பாறை தான். ஸோ முடிஸ்ல இருந்து நம்ம வால்பாறை போற ரூட்லயும் இதே மாதிரி ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நீர்நிலைகள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நீர்பிடிப்பு பகுதிகள் வேற. கீழே வந்து நிறைய டேம்ஸ் இருக்கு, முக்கியமா ஆழியார் டேமு. ஸோ அங்கிருந்து வந்து ஒரு ரிவர் தமிழ்நாட்டு வழியா ஓடி கேரளாக்குள்ள பாரதப்புழா அப்படின்னு ஓடுது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அது ஆழியார்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அணைகளுக்கெல்லாம் வந்து இந்த பகுதிகள் தான் வந்து நீர்பிடிப்பு பகுதிகள்ங்க. ஸோ மரங்களே இல்லாம இருந்தா என்ன ஆகும் பாருங்க. பெருமழை காலங்கள்ல அப்படியே வந்து ஃபிளட்டிங்கா கீழே போயிட்டு டேம்லயும் நிறைய சேமிக்க முடியாது இல்லையா, ஃபுல்லா ஷட்டர் திறந்து விட்டுருவாங்க. ஸோ இதே வந்து சோலை காடுகளா இருந்தா அது ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வருஷம் ஃபுல்லா பெருநியல் ரிவர், அதாவது வற்றாத ஜீவநதியா ஓடுற அளவுக்கு வந்து நமக்கு நீர் ஊற்ற கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மிக்சடு ஃபீலிங் தான். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வால்பாறை இவ்வளவு அழகா ரசிச்சுட்டு இருக்கோம், பட் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய சூழலியல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.
எஸ்டேட்ஸ்குள்ளே வருங்க. அப்ப வீடு எல்லாம் இருக்குங்களே. ஸோ நம்ம மலக்கப்பாறால இருந்து கிளம்பி, அதாவது தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட் இருக்கிற ஊர்ல இருந்து கிளம்பி முடிசுங்கிற ஒரு குட்டி டவுன் வழியா நம்ம வால்பாறை டவுனோட அவுட்ஸ்கர்ட்ஸ் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ் வால்பாறை. ஸோ அந்த வால்பாறை மலை பகுதிகளோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி சொல்லலாம். இதுதான் வந்து வால்பாறை டவுன். இதுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ வால்பாறை டவுன் வெளியில ஒரு அழகான ஒரு ஓடிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம அந்த பிரிட்ஜை தாண்டி தான் இப்போ டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற விவசாயிகளோட என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஹப் அப்படின்னு சொல்லலாம். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தவிர இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து வால்பாறைக்கு வீக்கெண்ட் வெக்கேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவ்வளோ பேர் வந்து இங்க வந்துட்டு போறது கிடையாது. இப்போ டூரிசம் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது. மற்ற டூரிசம் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிற டூரிசம் அளவுக்கு வந்து இன்னும் பாப்புலர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கீழே பொள்ளாச்சியில இருந்து வந்தா ஆழியார் டேம் தாண்டுன்னே வந்து வால்பாறை மலைகள் மேலே ஏறுவோம்.
ஸோ வர்ற வழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா ஒன்றும் பெருசா டூரிசம் எல்லாம் டெவலப் ஆகலைங்க. ஃபுல்லா வந்து எங்க பார்த்தாலும் டீ எஸ்டேட்ஸாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இது மொத்த ஊருமே வந்து ஆனமலை புலிகள் காப்பகத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து உங்களால ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க கொஞ்சம் தூரம் மேல அட்டைக்கட்டி எல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீ எஸ்டேட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த டீ எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யற தொழிலாளர்கள் அவங்களோட காலனிஸ் இதுதான் இருக்குமே ஒழிய மற்றபடி பெருசா உங்களுக்கு ஹோம் ஸ்டே எல்லாம் பார்க்க முடியாது. ஆல்தவே நீங்க வால்பாறை டவுன் மேல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ்ல கொஞ்சமாவது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆகாம கொஞ்சம் எக்கோ டூரிசம்க்கு இருக்கிற மாதிரி அப்படியே கிரீனிஷா இருக்கணும். ஃபுல்லா கமர்ஷியல் ஆக்கக்கூடாது. ஸோ நான் ஏற்கனவே இந்த வீடியோல முன்னாடி சொன்னேன், இந்த அளவுக்கு டீ எஸ்டேட்ஸ் இருக்கிறதே வந்து இவ்வளவு நமக்கு தேவையா? காடுகள் லைக் டைகர் ரிசர்வ்க்குள்ள நமக்கு ஃபாரஸ்டே காணவே, எங்க பார்த்தாலும் டீ எஸ்டேட்ஸாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு தோணுச்சு. ஒரு சைடு என்னதான் பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமா இது இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து லைக் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரியே தெரியல. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் டீ எஸ்டேட்ஸாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம சாலக்குடியிலிருந்து வால்பாறை வர்ற டிராவலோட செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல வந்து நம்ம அதிரப்பள்ளியிலிருந்து மலக்கப்பாறை வரைக்கும் வந்தோம். அதிரப்பள்ளி ஸ்டார்ட் ஆகி மலக்கப்பாறை வரைக்குமே, இன்ஃபேக்ட் நம்ம சாலக்குடியிலிருந்து மலக்கப்பாறை வரைக்குமே நம்ம டீ எஸ்டேட்ஸையும் பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லா இந்த கீழேயாவது கொஞ்சம் சாலக்குடியிலிருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மேல வர வரைக்கும் இருக்கிற மலை சரிவுகள்ல வேணா குறுமிளகு தோட்டங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். மற்றபடி வந்து இந்த மலைகளை இந்த அளவுக்கு வந்து டீ எஸ்டேட்ஸுக்கு கேரளா சைடு யூஸ் பண்ணவே இல்லைங்க. நம்ம பார்டருக்கு பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மட்டும்தான் டீ எஸ்டேட்ஸ் இருக்கு ஒழிய கேரளா சைடு வந்து நம்மளால டீ எஸ்டேட்ஸே பார்க்க முடியாது. ஃபுல்லா வந்து அப்படியே ஃபாரஸ்டா வச்சிருக்காங்க. பட் நம்ம சைடு செக் போஸ்ட் தாண்டினதுல இருந்து நான் வால்பாறை டவுன் வர வரைக்குமே ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸா தான் இருக்கு. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. But end of the day, whatever it is, we have to live with it and இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு தான் எனக்கு இந்த டிராவல்ல தோணுச்சு. ஸோ நம்ம அட்லாஸ்ட் வால்பாறை நகராட்சி ரீச் ஆயாச்சுங்க. வெல்கம் டு வால்பாறை. வாங்க இறங்கிறதுக்கு ரெடி ஆகலாம். நாம வந்த பஸ் நம்மளை விட்டுட்டு மறுபடியும் கிளம்பிருச்சுங்க புதுக்காட்டுக்கு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம மலக்கப்பாறை செக் போஸ்ட்ல இருந்து வால்பாறை வரைக்கும் வந்த டிராவல் சூப்பரா இருந்துச்சு. இதுதான் வால்பாறை டவுனுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிரப்பள்ளியிலிருந்து வால்பாறை வரைக்கும் வந்த ஜேர்னியோட செகண்ட் ட்ரிப் வந்து முடிச்சாச்சுங்க. நம்ம மலக்கப்பாறை செக் போஸ்ட், அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர் செக் போஸ்ட்ல இருந்து வால்பாறை வரைக்கும் இந்த பஸ்ல தான் வந்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம கிரீனிஷான டீ எஸ்டேட்ஸ்குள்ள வந்த ஜேர்னி. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேரளால சுத்தின எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம எர்ணாகுளம்ல இருந்து சோட்டானிக்கரா, அதுக்கப்புறம் காலடி, சாலக்குடி, அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எல்லா விளாக்ஸுமே சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from வால்பாறை டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. see you.